தட்டி சேர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்துக்கு முன்னால் அவர் கர்த்தரே தேவன் என்று அறிவோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, சாட்சிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, சாட்சிடுவோம் என்றுமே. சேற்றிலும் நம்மை மீட்டெடுத்து ஆக்கிய தூதுவரா. சேற்றிலும் நம்மை மீட்டெடுத்து ஆக்கிய தூதுவரா. இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தில் துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கிரம்
நாமத்தை துன்பம் சூழ்ந்த வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நன்றியோடு சபை ஏகோபித்து நன்றியோடு 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 நாம் பாடிடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நன்றி இயேசுவே. நம்மையே மீட்க தம்மையே ஈந்து இந்த தரணியில மாண்டு உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீ. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய கையை காணல, கையை கொண்டு வந்தவங்க மட்டும் கையை வைத்து ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உம்மை போல் யாருண்டு எந்த நேர் சொன்னாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு என்கிற பாடலின் வரிகளை இணைந்து நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட தெய்வ சமூகத்தில் பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆமென் இம்மட்டுமாக நம்மை வேறு பிரித்து நம்மை உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் பிரித்தெடுத்து நம்மை நடத்தி வருகிற அந்த தேவனுடைய நாமத்தை இணைந்து நாம் சத்தத்தை உயர்த்தி இருதயபூர்வமாய் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி சேர்ந்து ஆமென். நித்திய கன்மலையே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்த சொல்லாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல் யாருண்டு எந்த சொல்லாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. மனதார சொல்லி பாடி பாடி உம்மை போயாடு உம்மை போயாடு எந்த சுனாதாரா இந்த பாதத்தில் உம்மை போயாடு. உலக நாமே பிசாசு நதியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தேன். நிம்மதியிலே உண்மையை மறந்தே மறந்தே ஏமாற்றம் அடைந்து என்னை யார் தேடி ஐயா இயேசுநாதா உம்மை மறக்கவோ போயினார். என்னை யார் தேடி ஐயா இயேசுநாதா உம்மை அப்படியே முழங்காலிலிருந்து உம்மை போயாடு எந்த சுனாதா இந்த பாதலத்தில் உம்மை போயாடு. இன்றைக்கு ஆற்றும் இந்த தீர்மானத்தை என்றைக்கு காக்கிற ஆவியானவரே உடையவனைய உமக்கே சரீரமா ஐம்பொறிகளை உமக்குள் நடக்கும் இயேசுவே ஆவியா நிரப்பும்
செல்லும் வீடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தாவே காத்திடும். மேசியா வருகை மறையில் பலரை சிலுவை கருவி அழைக்க ஏவிடும். முழங்காலிக்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதத்தில். உம்மை போல் யாரும் உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதத்தில். உம்மை போல் யாரும் இந்த நான் சொல்லும் இந்த தீர்மானத்தை என்றைக்கு காத்திட உடலில் வளைய உமக்கே உயர் சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் நடக்கும் இயேசுவே ஆவியானவரோ. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்போ. உம்மை போல் யாருக்கு எந்த ஆராதித்து தேவ பலத்தினார். உம்மை போல் எந்த சுனாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாருக்கு வீட்டிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தாவே காத்திடும். மேசியா வருகை மறையில் பலரை சிலுவை கருவில் அழைக்க ஏவிடும். முழங்காலிக்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாரும் உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் யாரும் பாவ பீடியினை சிக்கினார் உலகு தேவா தம் அன்பினால் மன்னித்தே. பாவ பீடியில் சிக்கினார் உலகு தேவா தம் அன்பினால் மன்னித்தே. உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் உம்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதலத்தில். உம்மை போல் நல்ல கரங்களை கட்டி ஆவியின் நிறைவோடு தேவ ஜனங்கள் பாவப்பிடியிலே சிக்கி தவித்த நம்மை மீட்டெடுத்த நல் நேசருடைய அன்பை எண்ணி ஆமென் 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 நல்ல அர்ப்பணிப்போடு ஆமென் எடுத்த தீர்மானத்தில் இன்னும் நிற்க கிருபை. ஆமென் என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான் என்று ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியின் நிறைவோடு ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபை பெற்று கர்த்தரை ஆராதிங்க. புதிய கிருபைகளை கர்த்தரிடத்தில் பெற்று ஆராதிங்க. மாம்ச பலத்தில் அவர் ஆராதிக்க முடியாது. சுய அறிவினால் அவர் ஆராதிக்க முடியாது. தேவ கிருபை தேவ கிருபை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. நீர் வருகிற வரையிலும் அநேகரை உடைய சிலுவையின் நிழலில் கொண்டு வருகிற கிருபை
ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தொருளை. ஹல்லேலூயா. எதுவும் ஆமென் உண்மையும் எங்களையும் பிரிக்காம எங்களை காத்து நடத்துகிறவரே. உரதனமஸ்கரேதோ ஆவியானவரே. ஹல்லேலூயா. உரதனலமஷந்தரலபுரியந்தரலபுரியந்தரலே. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. ஓ பாவப்பிடியினிட சிக்கி தவித்த எங்களை ஆமென் உம்முடைய அன்பினால மன்னித்து எங்களை மீட்டெடுத்து எங்களை நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக மாற்றி ஓ எங்கள் மேல் உம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்தினீரே. நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. என் இயேசுவே, என் கன்மலையே. ரபலப சம்பரலப ரதரலப ரிதரப ரதுரனமர சந்தரனலப லிஹன்பௌரியாந்தே லிஹாதுரா ஃப்ராம்சியாந்தரிலெபே ரேந்திர நெஹேந்திரோ லோபோசியா ககந்தர லபௌதியாந்தரா. Thank you Lord. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சங்கீத பகுதியிலே மிக தெளிவாய் கர்த்தரை துதிக்கிறார். ஆமென். இதனுடைய 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இன்றைக்கு அவருடைய பரிசுத்தவான்களாய் தேவ சமூகத்தில் வர நமக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் ஆமென் தெய்வ சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட வேண்டும். ஆமென். ஒரு கொண்டாட்ட மனநிலைத்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அதான் வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்தில் வரணும். அதனால தான் பிரமாணம் கொடுக்கிற பொழுது மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார், ஆமென், களிப்போடும் மன மகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். கர்த்தர் ஆராதிக்கணும்னா துக்கத்தோடு அவர் ஆராதிக்க முடியாது, பலவீன சிந்தனைகளோடு அவர் ஆராதிக்க முடியாது, களிப்போடு அவர் ஆராதிக்கணும். ஆமென். கொண்டாட்ட நிலையில் மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் என்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை பாவத்திலிருந்து, என்னை அக்கிரமத்திலிருந்து, என்னை போராட்டங்களிலிருந்து, என்னை சத்துருவின் பிடியிலிருந்து கை தூக்கி எடுத்த தெய்வம், கை தூக்கி எடுத்த தெய்வம் அவர் என்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். என்னை குணமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் 3வது வசனத்தில் சொல்றாரு, என்னை உயிரோடே காத்தீர். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நாம உயிரோடத்தான் நிக்கிறோம்னா கண்டிப்பா கர்த்தரை துதிச்சே ஆகணும். ஏன்னா மரித்தோர் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆமென். நாமும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஏன் தெரியுமா? என்ன உயிரோடே காத்திருக்கிறார், என்னை உயிரோடே காத்திருக்கிறார். அப்படி சொல்லி வரும் பொழுது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ ஆமென் ஆழமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் இன்றைக்கு தைரியமா நம்மளால சொல்ல முடியும், என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டி இருக்கிறார். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டி இருக்கிறார்.
இருக்கிறார். ஆமென். அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் எப்படி துதியாம இருக்க முடியும்? ஆமென். இந்த உலகத்துல அந்த மகிழ்ச்சியை மட்டும் கர்த்தர் எனக்கு தரலன்னா ஏன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கிறதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டி என்னை நிற்க பண்ணி இருக்கிறாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை அழ வைக்கல. என் விழுகையை பார்க்க நினைத்தவர்களுக்கு முன்பாக என்னை வெட்கப்பட வைக்கல. கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாய் நிற்க பண்ணி இருக்கிறார்னா அந்த தெய்வத்தை மகிழ்ச்சியோடு துதிக்காம எப்படி துக்கமா கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது? கொஞ்ச நேரம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆமென் ஆவியின் நிறைவோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் ஆமென். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் இரட்டை களைந்து போட்டு, என் இரட்டை களைந்து போட்டீர். ஆமா, இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும். இரட்டை கர்த்தர் களைந்து போட்டா. சபையே உன் இரட்டை கர்த்தர் களைந்து போட்டா. இரட்டை கர்த்தர் களைந்து போட்டா. இயேசுவின் நாமத்தில். இது உன் பலன் அல்ல, இது உன் நிமித்தம் நடந்ததல்ல, இது கர்த்தர் செய்த விஷயம். உன் வாழ்க்கையில உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒரு ரெட்டு உன்னை சுற்றி இருந்துச்சு. ஆமா, உலகம் உன் மேல உடுத்தி இருந்த ஒரு ரெட்டு, நீயே உன் மேல தூக்கி போர்த்து கொண்ட ஒரு ரெட்டு. ஆமென். அதை கர்த்தர் களைந்து போட்டார். அதை நீ கர்த்தர் களைந்து போட்டார். இனி அது உன் மேல வராதபடிக்கு கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உன்னை இடை கட்டினாரே. நல்ல கரங்களை தட்டி ஆவியின் நிறைவோடு மகிழ்ச்சியா மகிமையா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் களைந்து போட்ட ரெட்டு, கர்த்தர் களைந்து போட்ட ரெட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பம் இனி தேடியும் காணாது இருக்கும்படிக்கு சில ரெட்டுக்களை நான் களைந்து போட்டிருக்கிறேன். ஆமென். களைந்து போட்டிருக்கிறேன். மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் கட்டி இருக்கிறேன். ஆமென் ஆமென். இனி உன் மகிமை அமர்ந்திருக்காது. கர்த்தரை துதிக்கும், கர்த்தரை துதிக்கும். இனி உன் மகிமை அமர்ந்திருக்காது. இனி உன் நாவ அமர்ந்திருக்காது. இனி உன் இருதயம் அமர்ந்திருக்காது. ஓ ராதா ராமாதா ராலாபா சந்தராலாபா லிகாராபாலா துரானாமாரா. நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்த்துங்க, அந்த நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவே, கிருபாசன பதியே, ஆச்சரியமானவரே, ஆலோசனை கதாவே, நீதியின் தெய்வமே. ராதரபாலா திராலபரா மரா சந்தரா ஓ ரிபா ரகந்தரா லபௌதி அந்தரா லபௌதி அந்தரா ரிகா ரகந்தரா லபௌதி அந்தரா லபௌதி அர்த்தன் தௌதகதா தினா ரகதரா லகத்தனா லபௌதி ரிபா ரபனா தலா தினா லகடகதரா லபௌதி. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எவ்வளவு புலம்பல் புலம்பல் புலம்பல். இன்றைக்கு சில எல்லைகளில் ஆனந்த களிப்பு இனி மாற பண்ணுவேன் அல்ல, ஏற்கனவே கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாக. உரபா ஷகரரா கதரலபா ரிகரகந்தரலபா ரியம்தரலபௌதியம்தரா ரிபா ரகந்தரலகடகதரலபௌதியம்தரலகந்தரலபௌதி ரிபா ரமனா சம்தரலபௌதியம்தரலபௌரியம்தரலபௌதி ரிபரபலபௌதபரபல துரபல ஹம்தலபௌதகரகடகதரா அம்தல் கடபா ரிகதா ரிகதே ரகனா ரகடே ரகனா சம்தல் பௌடே அர்த்தன் கடகதர நகடகதர பௌடகர கடகதுரி. நல்ல கம்பீரமா கம்பீரமா சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். நல்ல பலத்தை தந்த தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்த வேண்டாமா? திடகாத்திரம நம்ம பாதுகாத்தார்ல. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. எல் ஷடாய் இயேசுவே. ஓ ரகரபா ஷகரஹந்தரா அடோனாய். ஓ ரகரபாலா தேவே ரிபனலமா சந்தரலமா. நீ நல்லவ சர்வவல்லவ, உமை போல் வேறு தேவனில் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ நல்லவ சர்வவல்லவ, உமை போல் வேறு தேவனில் இல்லை. ஹalleluya.
ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வேறு ஒருவர் நமக்கு இல்லையே, வேறொருவர் நமக்கு இல்லையே. நல்ல கரங்களை தட்டி நீர் நல்லவர் என்று சொல்லி, நீர் வல்லவர் என்று சொல்லி, உமை போல வேறொருவர் இல்லையே. தாங்கிலோ நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஓ இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தேவன் இல்லை. Yes, Lord, நீ நல்லவர், ஆமென், உமை போல் வேறு அப்பா நீ நல்லவர், சவ அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 இயேசுவே ஹல்லேலூயா. ஓ பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றிடு, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றிடு. நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 சத்தமா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ என்னை அழைத்தவரே அவர் உன்னை உள்ளவர். ஆமென், என்னை அப்பா நீங்க உங்களை நீ நல்லவர், நீ நல்லவர், சவ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், நீ வல்லவர், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, இயேசுவே எழும்பு, எழும்பு சீயோனே, ஓ பரிசுத்த ஆவியா என்னையும் இறக்கிடு, உந்தன் பரிசுத்த ஆவியா ஓ என்னையும் இறக்கிடு. நீ நல்லவர், சவ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் அப்பா. நீங்க நல்லவர், ஓ உம்மை போல் வேறு தெய்வம். ஓ ஹல்லேலூயா, கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, எபினேசரே, ஓ என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடு. என்னை மறுரூபமாக்கிடும், உங்க மகிமையில் சேர்த்திடு. நீ நல்லவர், சவ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஓ நீ நல்லவர், சவ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஓ நீ நல்லவர், சவ வல்லவர், உம்மை போல் வேறு
மகிமையில் சேர்க்கிறவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாதது, எந்த கடவுள் என்று சொல்லப்படுகிறவைகளாலும் செய்ய முடியாதது, எந்த மதத்தாலும் செய்ய முடியாதது, பணத்தால செய்ய முடியாதது, என்ன மறுரூபப்படுத்தி மகிமையில் சேர்ப்பது என்பது நான் உயர்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். நீ நல்லவன் 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 நல்லவன். ஓ நீ நல்லவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அதிகாரத்தாலும், எந்த மேன்மைகளாலும், எந்த வல்லமைகளினாலும் ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்தி மகிமையில சேர்க்க முடியாது. ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் நம்மை மகிமையில் சேர்க்க வல்லமை உள்ளது, மறுரூபப்படுத்த வல்லமை உள்ளது. ஓ தேங்க்யூ Lord. அதனால தான் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் சமூகத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஓ Lord. நன்றி இயேசுவே. தேங்க்யூ Lord. நீ சொன்னால் முழுதும் செய்வேன், காட்டும் வழியை நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலை மதத்திய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் இருப்பதா எனக்கு கவலை. கடலின் மீது கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலை மதத்திய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் இருப்பதா எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும். ஆமாப்பா இயேசுவே, உங்க பாதம் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் வந்தால் சூழ்ந்து வந்தாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து
சூழ்ந்து கொண்டாரோ பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாரோ பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாரோ பாதுகாக்க கர்த்தருண்டு சபையை வைத்து ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. மீட்டெடுக்கப்பட வேண்டிய அனைத்து இந்த பகல் வேளையில் மீட்டெடுக்கப்படுவதாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய எல்லா விஷயமும் இயேசு என்கிற அற்புத நாமத்தில் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படவே. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரால் நடத்தப்படுகிற தெய்வ பிள்ளைகள் அந்நிய பாஷைகள் அதிகாரத்தோட கர்த்தர் ஆராதிங்க. தெய்வம் தந்திருக்கிற அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம், சங்கமத்தவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தில் நின்று கொண்டு நீ ஆராதிப்பேனா இந்த தேசத்தின் நடுவில் இந்த ஆராதனை நடக்கிற பொழுது சங்கிலிகள் உடையும், கட்டுகள் உடையும், பாரம்பரியங்கள் உடையும், சில கோட்டைகள் தகர்க்கப்படும். நீ இப்ப அனுபவிக்கிற தெய்வ பிரசன்னம் நம்மை சரீரத்தில் தெய்வ பிரசன்னத்தை உன்னால அனுபவிக்க முடியும்னா இன்னை கட்ட சொல்லுகிறார். அது உனக்கு அற்புதமா இருக்க போகிறது. Amen. It is going to be a miracle for you. உனக்கு ஒரு அற்புதம், உனக்கு ஒரு அற்புதம். உன் செவியில கேட்ட வார்த்தை உன் வாழ்க்கையா மாறதுக்கு இந்த பகல் கர்த்தர் உன்னை கரம் பிடிக்கிறாரே. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டு வழியில் உன் பாதம் தேடுவேன். என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டு வழியில் நடப்பேன். உன் பாதம்